இது வரைக்கும் 1,60,00,000 வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ 10,000 ரூபா நான் கொண்டு வந்திருக்கேன் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக, முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக. என் பேர் புல்பாண்டியன், ஆலங்கிணறு, சாத்தாங்குளம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். நான் 1979 மஸ்கூத் அல்வா கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க தான் என்னை பாம்பேக்கு அனுப்பி வச்சாங்க. 1980 நான் பாம்பேயில் இருந்தேன், செம்பூர் சடநகர் சுப்பிரமணியம் கோயிலில். அங்கே இருந்துட்டு நான் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ பொது சேவையே பண்ணு, உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் செம்பூர் சடநகரில் ஜேம்ஸு அவர் தான் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து பாதுகாப்பாக இருந்தார். ஒரு 30 வருஷமாக அவர் தான் எனக்கு பாதுகாப்பாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் 30 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் நான் தமிழ்நாடு வந்துட்டேன். தமிழ்நாட்டில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, இப்படி பல ஊர்களில் தர்மம் எடுத்துருந்தேன். அந்த பணமெல்லாம் சேர்ந்தவுடனே பண்ணமர நயினார் சொன்னார், நீங்கள் பணம் இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு கொடுங்கன்னாங்க. அதனால் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக கொடுத்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 400 பள்ளிக்கூடம் கொடுத்துட்டேன். அவங்க பள்ளிக்கூடம் கொடுத்துட்டு மதுரைக்கு போன இடத்துல கொரோனா வந்துட்டு, அப்புறம் செல்லூர் ராஜு ஒரு 2,000 ரூபா கொடுத்தாரு. 2,000 ரூபா கொடுக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் பணம் இருந்தால் கொரோனாக்கு நிதியாக கொடுங்க, பள்ளிக்கூடம் தான் இல்லையில அப்படின்னாங்க. அதனால் கொரோனாக்கே கொடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நாளாக கொடுக்காம கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அது பிறகு பெங்களூர் போயிருந்தேன். கேஆர் மார்க்கெட்டில் ராமதாஸ் சொன்னார், ஐயா பணம் இருந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, எங்கள் சார்பில் நாங்கள் இங்கே 25 லட்சம் பேர் இருக்கோம் அப்படின்னாங்க. ஆனால் நாங்களாம் வசூல் பண்ணி தரோன்னாங்க. அப்புறம் அவங்களாம் வசூல் பண்ணி ஒரு 4-5 தடவை வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பணத்தை கொண்டு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், இப்படி கரூர், இப்போ சேலத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேர் கையில் கொடுத்தாங்க 1000 500ன்னு. அப்புறம் ஒவ்வொரு கடையிலும் வசூல் பண்ண சொன்னாங்க. ஏசகமாக ஒரு தட்டு வச்சு ஏசகம் எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பணம் கொண்டு வந்துருக்கீங்க? இப்போ 10,000 ரூபா நான் கொண்டு வந்திருக்கேன் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக, முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக. இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்தீங்க? இது வரைக்கும் 1,60,00,000 வரைக்கும் கொடுத்தாச்சு. ஏசகம் மட்டும். அப்புறம் எல்லா கடைகளிலும் ஏசகம் எடுப்பேன். எல்லா கடைகளிலும் வசூல் பண்ணி அந்த பணத்தை சேர்த்து கொடுப்பேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. அப்புறம் நான் வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் பணம் தேவைப்படாது, அவங்க அந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் மனசு என்னவோ அதை செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அதில் செம்பூர் சடநகரில் ஜேம்ஸும் அதான் சொன்னார், உங்கள் மனசு என்ன தோணுதோ அதான் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஒன்றும் அதில் தலையிட பண்ணோம், உங்கள் பணம் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னாங்க. எல்லா ஊர்லையும் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்குவேன். பெங்களூரில் வாங்குவேன், ஹைதராபாத் போவேன், பாம்பே போவேன். பாம்பே கூட இப்போ கணபதி விழாக்கு கொஞ்சம் பணம் கேட்டாங்க. அப்புறம் ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்தேன் பாம்பேக்கு. கணபதி விழாவுக்கு மாட்டு தான் 8 லட்ச ரூபா கொடுத்தேன். யாருக்கு கொடுத்துருக்கீங்க? மகாராஷ்டிராவில் செம்பூர் சடநகரில் கணபதி விழா நான் தான் 30 வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்னே அவங்க சொன்னேன், இவ்வளோ நாளைக்கு பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் எதாவது நிதி கொடுங்கன்னாங்க. அதில் ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்தேன். இப்போ கொடுத்து போன மாதம் தான் கொடுத்தேன். கொடுத்தாச்சு. அது கொடுத்து இப்போ அடுத்த மாதம் என்னை வர சொல்லியிருக்காங்க. அது